எவன் குடிகட்டா நமக்கென்னு டாஸ்மாக் சாராயத்தை விற்று காசு பார்க்க துடிக்கிற திராவிட மாடல் ஆட்சி. வரி குறைந்த பின்பாகவும் அப்பாவி மக்கள் ஏழை பாழைகள் பயன்படுத்தக்கூடிய பால் விலை பொருட்களின் விலையை குறைக்காம காசு பார்க்க துடிக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து விலையை குறைக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருது. கார் விலையில் இருந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் விலை வரைக்கும் குறையுது. அதே போல் பால் பொருட்களுடைய விலை 12% ஜிஎஸ்டியில் இருந்து 5% குறைகிறதுனால மற்ற எல்லா மாநிலத்திலையும் பால் பொருட்களுடைய விலை குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பால் விலையினுடைய பொருட்கள் குறையலை. ஆவின் பாலகத்தில் பழைய விலையிலேயே விற்கப்படுகிட்டு இருக்கு. இதை கண்டுத்தான் கொதித்து போயிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அரசிற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் கேட்டிருக்கிறாருங்க, நீங்கள் வரி நிர்ணயத்தை காரணம் காட்டி தானங்க நீங்கள் பால் விலை பொருட்களை ஏற்றுனீங்க. இதே ஆட்சியில் பால் விலையை ஏற்றுனீங்களா இல்லையா? இன்னைக்கு வரி குறைஞ்சிருக்கிறப்ப ஆவின் பாலகத்தில் பால் விலையினுடைய விலையை குறைப்பது தானங்க நியாயம், தர்மம். ஆனால் அதை இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யலையே. உடனுக்குடனாக பால் விலை பொருட்களுடைய விலையை குறைக்கணும்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த லட்சணத்தில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தமிழர்களை தலைக்குனிய விட மாட்டோமா, தமிழர்களை கையேந்த விடாமல் விட்டாலே போதுங்க.